உங்கள் ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு பிஃபோராக ஸோ உங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து கம்பல்சரியாக வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ இது அப் டு உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு எப்போ சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு பிஃபோராக ஒரு 2 வீக்ஸ்க்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா சண்டேஸ்லேயும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ சாட்டர்டே டெஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் வீக்லி இருக்கும். உங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் கம்பல்சரியாக வரணும். டைம் சேஞ்ச் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு டைம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பிஃபோராக நீங்கள் மேம் கிட்ட கேட்டு சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இது வந்து ஒரு 5 to 6 டெஸ்ட் வரைக்கும் சாட்டர்டே கம்பல்சரியாக வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கோ அதுக்கு பிஃபோராக ஒரு 2 வீக்ஸ் வந்து அசோசியேஷன் எக்ஸாம், மாடல் எக்ஸாம் இருக்கும். அது கண்டிப்பாக சண்டேஸில் தான் இருக்கும். அது எப்போ நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு பேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து வீக்லி நோட்டீஸ் போர்டு முதல்ல போய் செக் பண்ணுங்கள். அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ டெஸ்ட்டு, என்ன பேட்சஸ், என்ன டைமிங், அது எதுவுமே தெரியாமல் போயிடும். ஸோ எப்போவுமே வீக்லி நோட்டீஸ் போர்டு போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எப்போ டெஸ்ட் டைம் கொடுத்தாலும் பிஃபோராக 5 minutes பிஃபோராக வாங்க. நீங்கள் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 7 o'clock டைம் கொடுத்தாங்கன்னா 6:30 வரீங்க, 7 o'clock கொடுத்தா 7:30 வரீங்க. ஆனால் டெஸ்ட்டில் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பீட் தான் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்பீடு முடிஞ்சிடும். ஸ்பீடு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் யூஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து கரெக்டாக உங்களுக்கு எப்போ டெஸ்ட் டைமிங் கொடுத்தாலும் அதுக்கு பிஃபோராக 5 minutes முன்னாடி வந்தால் போதும். உங்களுக்கு கொடுத்துருக்க டைம்லேருந்து 5 minutes பிஃபோராக. ஸோ வரும்போது ஆஸ் யூஷுவல் பென்சில்லாம் கொண்டு வாங்க. ஸோ அதே மாதிரி வீக்லி டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் ஒரு 3 rank ஹோல்டர்ஸ்க்கு வந்து எனி கிஃப்ட் மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க வீக்லி. ஸோ அது யாரெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த ரேப்பர் ஷீட்லாம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள். ரேப்பர் ஷீட்டுன்றது என்னென்னா உங்களுக்கு மேம் வந்து புக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அது எல்லோ கலர் இல்லை ஒயிட் கலர் என்ன கலர்னு சொன்னால் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தட்டச்சு தேர்வு விடைத்தாள்களுக்குள்ளான அட்டை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அது பேர் தான் ரேப்பர் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேப்பர் ஷீட் முதல்ல எல்லாம் கையில் எடுத்தேங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொல்ல அப்படியே ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஸோ ரேப்பர் ஷீட் வந்து பென்சிலில் தான் இப்போ ஃபில் பண்ண போகிறீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமில், அசோசியேஷன் எக்ஸாம், மாடல் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா பெனில் ஃபில் பண்ணும். இப்போ மட்டும் ஏன் சார் பென்சிலில் ஃபில் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா இது நீங்கள் வீக்லி இந்த ரேப்பர் ஷீட்டை கொண்டு வரணும். இப்போ வீக்லி டேட்லாம் மாறுன்றதுக்காக வாரத்துக்கு ஒரு ரேப்பர் ஷீட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ரீசனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து உங்களுக்கு பென்சிலில் மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல எடுத்த உடனே பாடம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பாடம்ன்றது என்னென்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ஜெக்ட் என்னென்னா T/W டைப் ரைட்டிங் அண்ட் தென் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எழுதணும். அங்கே என்ன போட்டிருக்கோ அதை மட்டும் பாருங்கள் போதும். நான் சொல்ல அந்த ஃபீல்டு அங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். T/W போட்டு இங்கிலீஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ யாராவது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா T/W போட்டு தமிழ்னு போடுங்க. ஸோ யாரை வந்து டைப் ரைட்டிங் ஃபுல்லாக எழுதணும் அவசியம் கிடையாது. T/W போட்டு இங்கிலீஷ். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஃபீல்டு கீழே இருக்கும் பாருங்கள். நிலையும் தாளும் அப்படின்னு போட்டிருக்கோம். நிலையும் தாளும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அண்ட் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரேட் அண்ட் பேப்பர் தான் நிலையும் தாளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துலேயே படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது. அவங்களாம் நான் சொல்கிற விஷயங்களை கூட நீங்கள் ரேப்பர் ஷீட்டில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஹிந்திலாம் ஃபஸ்ட் லாங்குவேஜ் எடுத்து பண்ணுறவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாமல் இருக்கும். அதனால் நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலையும் தாளும்ன்றது கிரேட் அண்ட் பேப்பர். ஸோ அது என்ன சார்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர். அங்கே எப்படி போட்டிருக்கோன்னா அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஜூனியர் JUNIOR ஃபஸ்ட் ஸ்பேஸ் அண்ட் தென் பேப்பர். இதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். நீங்கள் ரேப்பர் ஷீட்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பேப்பர்ஸில் கவர்மெண்ட் எக்ஸாமில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. மார்க்ஸ் வந்து உடனே தெரிஞ்சிடும். ஸோ 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரேப்பர் ஷீட்டை ஒழுங்காக ஃபில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா சீனியர் ஃபஸ்ட் பேப்பர்னு போடணும். ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஜூனியர் ஃபஸ்ட் பேப்பர். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து வினாத்தாளின் குறியீட்டு எண் சொல்லுவாங்க. கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். ஸோ கோட் நம்பர் வந்து எங்கே இருக்கும்னா உங்கள் கொஸ்டின் பேப்பரில் டாப் ஆஃப் த பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஸ்டின் பேப்பர் நம்பர் தான் இருக்கும். இப்போ காமனாக ஒரு நம்பர் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து 939 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காமனாக எழுதுங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது, டெஸ்ட்லாம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரை மாற்றிங்க. ஸோ இப்போ காமனாக வந்து எல்லாருமே 939 அப்படின்றது காமனாக எழுதலாம்.
நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது டேட் அண்ட் பேட்ச் நம்பர். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுடேஸ் டேட், இன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட் எழுதுங்க. எழுதிட்டு அண்டுன்னு போட்டுட்டு உங்களுக்கு மேம் வந்து பேட்ச் லிஸ்ட்டில் ஒட்டியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பேட்சா, செகண்ட் பேட்சா, தேர்ட் பேட்சா, ஃபோர்த் பேட்சான்னு சொல்லிட்டு மேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் லிஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டுனா வெறும் ஃபஸ்ட்டு மட்டும், இதில் ஃபஸ்ட்டு ஆர் செகண்ட் ஆர்லாம் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே எழுதக்கூடாது. நீங்கள் எந்த பேட்சோ வெறும் டேட்டு அண்டுன்னு போட்டு ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு, செகண்ட்னா செகண்ட், அதை மட்டும் மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ரேப்பர் ஷீட்டில் ரைட் சைடில் பாருங்கள் தட்டச்சு பொறியின் மாதிரின்னு போட்டிருக்கும். தட்டச்சு பொறியின் மாதிரின்றது வந்து மாடல் ஆஃப் டைப்ரைட்டர். நீங்கள் எந்த மிஷினில் டைப் பண்ணுறீங்க, எல்லாருமே டைப்ரைட்டிங் மிஷினில் தான் டைப் பண்ணுறீங்க. அதில் என்ன மாடல், காட்ரேஜ், அப்புறம் ஃபேசிட், ஹால்டா, ரெமிங்டன், நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் என்ன மாடலோ அந்த மாடல் பேர் கூட நீங்கள் மிஷினில் பார்த்தாலே தெரியும், ஒரு பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் பார்த்தாலே தெரியும். எல்லாருமே இப்போ காமனாக டைப் பண்ணுறது எல்லாமே வந்து காட்ரேஜ் தான், GODREJ கேப்ஸ்லேயே எழுதுங்க. மிஷின் நம்பர் 1, மிஷின் நம்பர் 2, மிஷின் நம்பர் 3லாம் கண்டிப்பாக எழுதக்கூடாது. இது உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் மிஷின் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் காட்ரேஜ் அப்படின்னு தான் எழுதணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபில் பண்ணுறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோனா இன் ஃபிகர்ஸ்னால் நம்பர்ஸ்ன்னு இருக்கும், சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபிகர்ஸில் வெறும் 1 அப்படின்னு சொல்லி நம்பரில் போடுங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா 2ன்னு போடணும். ஸோ மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபிகர்ஸில் 1 மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ். ஸோ இதுவும் அதே தான், ஆனால் இன் வேர்ட்ஸ்னால் எழுத்தில். ஸோ எழுத்தில் பார்த்தீங்கன்னா ONE அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணும். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எய்தர் ரோஸில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்லிப்பாக இருக்கும், ஸோ க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன ஸ்லிப் மாதிரி இருக்கும். அது என்ன எழுதியிருக்கோம்னா மாதிரி துண்டு சீட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். அது கீழே வந்து வணிகவியல் பாடங்களில் அரசு தொழில்நுட்ப தேர்வுகள் 200 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே பெயர்னு போட்டிருப்பாங்க. பெயர் அப்படின்றது வந்து உங்கள் நேம். ஸோ உங்கள் நேமை இனிஷியலோட கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதுங்க. ஸோ அடிக்கக்கூடாது, இனிஷியலோட கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதுங்க. ஸோ பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து தலைப்பெழுத்தின் விரிவு. தலைப்பெழுத்தின் விரிவுன்றது வந்து ஃபாதர்ஸ் நேம், அப்பாவோட பெயர். அப்பாவோட பெயரை வந்து இனிஷியலோட எழுதுங்க, கேபிட்டல் லெட்டரில் தெளிவாக எழுதுங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் கொடுத்துருப்பாங்க. தேர்வு மையம்னா சென்டர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்டர் நேம்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா SVTI, ஸ்ரீ விஜயலட்சுமி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டை தான் ஷார்ட் ஃபார்மாக SVTI அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து டெக்னெட்னு போடக்கூடாது. டெக்னெட்ன்றது கம்ப்யூட்டர் சென்டர் நேம். நீங்கள் டைப்பிங் இன்ஸ்டியூட் நேம் வந்து ஸ்ரீ விஜயலட்சுமி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டான் பாஸ்கோ ஸ்கூலில் எர்க்கஞ்சேரியில் எங்கன்னா எழுதுறீங்கன்னா அந்த எர்க்கஞ்சேரி டான் பாஸ்கோன்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ அதெல்லாம் அங்கேயே சொல்லுவாங்க, நீங்கள் எங்கே ஃபில் பண்ணுறீங்களோ கவர்மெண்ட் எக்ஸாம் சென்டர்லேயே சொல்லிடுவாங்க கிளியராக. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட்டில் பண்ணுறதுனால SVTI அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பாடம். பாடம்னா மேலே எழுதுனா அதே தான், சப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்ஜெக்ட் கீழே T/W போட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. T/W போட்டு அந்த இங்கிலீஷ். அதுக்கப்புறம் டேட். ஸோ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12/8/2012. ஸோ நீங்கள் என்ன டேட்டோ அந்த டேட் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேம் கிரேட் அண்ட் பேப்பர், ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ ஜூனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர் இல்லை சீனியர் ஃபர்ஸ்ட் பேப்பர், எதுவோ அந்த இதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பதிவு எண் கொடுத்துருப்பாங்க. பதிவு எண்ணா ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 3ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 2 பாக்ஸை விட்டுட்டு 3rd பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ 3120 சம்திங் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர் நீங்கள் எழுதலாம். ஸோ எழுதிட்டு இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டிஜிட் நம்பர் தான் கொடுப்பாங்க. அதுக்காக தான் அங்கே 6 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நம்பர்லாம் இப்போ உங்களுக்கு இன்னும் வரல. ஹால் டிக்கெட் எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் நம்பர் வரும். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்கள், வெறும் அந்த நம்பர் 3 அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நம்பர். மேலே என்ன நம்பர் எழுதுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் எழுதணும். வினாத்தாளின் குறியீட்டு எண். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 939 எந்த நம்பரோ அந்த நம்பர் எழுதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு
டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்களின் மொத்த எண்ணிக்கை. ஸோ 1 போட்டு ப்ராக்கெட்டில் ஓஎன்இன் ஒரே இதில் போடுங்க. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 2 போட்டு ப்ராக்கெட்டில் TWO. இது வந்து ஸ்பீடுக்காக ஃபஸ்ட் இந்த ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரேப்பர் ஷீட் கூட பார்த்தீங்கன்னா 2 ஷீட் கொடுத்துருப்பாங்க, 2 ஒயிட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் மிஷினில் முதல்ல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். 2 ஒயிட் கலர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்பீட் டைப் பண்ணும்போது நீங்கள் பேக் சைடில் தான் டைப் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடில் யாரும் டைப் பண்ணக்கூடாது. ஸ்பீட் எப்பவுமே வந்து பேக் சைடில் தான் டைப் பண்ணணும். ஸோ உங்கள் ரேப்பர் ஷீட் கொடுத்தாலும் முதல்ல உங்கள் ஒர்க் என்னென்னா மிஷினில் பேப்பரை முதல்ல செட் பண்ணிவிட்டு டபுள் லைன் மார்ஜின் 10 to 70 வந்து 10 to 70 மார்ஜின் செட் பண்ணணும். டபுள் லைன் ஸ்பேஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக ரேப்பர் ஷீட் ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதே மாதிரி செகண்ட் பேப்பருக்கும் தனியாக கொடுப்பாங்க. அதில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா என்ன மாறும்னா சேம் பாடம் அதெல்லாம் சேமாக தான் இருக்கும். நிலையும் தாளும் மட்டும் கிரேட் அண்ட் பேப்பர் வந்து ஜூனியர் செகண்ட் பேப்பர்னு மாறும், இல்லை சீனியர் செகண்ட் பேப்பர்னு எழுதணும். நீங்கள் எப்போ செகண்ட் பேப்பர் அடிக்க ஆரம்பிக்க போகிறீங்களோ அப்போ வந்து சீனியர் செகண்ட் பேப்பர் இல்லை ஜூனியர் செகண்ட் பேப்பர் நாங்கள் எழுதணும் கம்பல்சரியாக. அப்புறம் அடுத்தது என்ன சார் மாறும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் நம்பர். ஸோ கொஸ்டின் பேப்பர் நம்பர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். கோட் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நம்பர், வினாத்தாளின் குறியீட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்கோ அதான் டாப் ஆஃப் த பேஜில் கொடுத்துருப்பாங்க, அதான் எழுதணும். அதுக்கு அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ், தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது எழுதப்பட்ட பக்கங்கள் மொத்த எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2, அப்புறம் TWO, அப்புறம் பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இங்கே இருக்க மாதிரி அப்படியே ஃபில் பண்ண. ஏன் சார் செகண்ட் பேப்பரில் வந்து நீங்கள் 2 மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று வந்து லெட்டர் டைப் பண்ணுவீங்க, ஒன்று வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுவீங்க.